Hello investors, welcome to MKS Investment. இன்னைக்கு இன்டர்நேஷனல் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் நியூஸ். யூஎஸ் டாலருக்கு எகென்ஸ்டாக ஜப்பான் கரன்சி என் வந்து மல்டி இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு யூஎஸ் டாலர் வந்து 163 எனுக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பெனிஃபிட். ஜப்பானோட எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அதிகமாக காம்பீட் பண்ண முடியும். பிகாஸ் அவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து லோக்கல் ஸ்டீல் மேனுஃபேக்சரரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இம்போர்ட் பண்ணுற ஸ்டீலோட பெர்சன்டேஜை வந்து 33 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து டாடா ஸ்டீல் யூரோப்பியன் யூனியனில் வந்து ஸ்டீல் பிளான்ட் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா ஸ்டீலுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும். யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து சீக்கிரமாக சைன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. பல வருஷமாக வந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ சைன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ஆல்ரெடி 4 வீலர்ஸ்க்கு CAFE 3 நாம்ஸ் இருக்குது. அதாவது ஃபியூவல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த நாம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ சிமிலராக இதே மாதிரி 2 வீலர்ஸ்க்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி வந்து 2 வீலருக்குமே வந்து CAFE நாம்ஸ் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி தான் நெக்ஸ்ட் ரிவிஷனில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது பேங்க் என்பிஎஃப்சிக்கு கொடுக்குற கிரெடிட் வந்து 1% இருந்து 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து என்பிஎஃப்சியோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், பேங்க்கோட லெண்டிங்குமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி என்பிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி மைக்ரோ ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்பந்தானா ஸ்புதியில். ஸோ இதனால தான் வந்து ரீசெண்ட் டைமில் ஃபியூஷன் அண்ட் ஸ்பந்தானா ரெண்டுமே வந்து ஒரு 5 to 10% கெயின் ஆயிருந்துச்சு ஷேர்ஸ். நெக்ஸ்ட் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து சைனீஸ் கம்பெனிஸோட அதிக பேட்டன்ஸ் வந்து யூஎஸ்எஃப்டியில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கம்பெனிஸ் வந்து 184 பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் சைனீஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 149 பேட்டன்ஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஃபியூச்சரில் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதை கெஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி வந்து நேட்கோ ஃபார்மாவில் நல்ல பொசிஷன்ஸ் வச்சிருக்கோம். இன்னுமே வந்து நேட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஓயோ அவங்களோட 6650 கோடி ஐபிஓ பேப்பர்ஸை வந்து அப்டேட் பண்ணி மறுபடியும் ஃபைல் பண்ணியிருக்காங்க, டிராஃப்ட் ரெட் ஹைரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை. ஸோ இந்த ஐபிஓவில் வந்து நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஐபிஓ வரும்பொழுது நான் சேனலில் டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட டெபாசிட் க்ரோத் வந்து பிரைவேட் பேங்க்ஸோட ஸ்லோவாக இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட டெபாசிட் வந்து ஜஸ்ட் 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பிரைவேட் செக்டர் பேங்கோட டெபாசிட் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால வந்து பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து பெட்டர் மார்ஜின் கிடைக்கும் பப்ளிக் செக்டர் பேங்கோட. இதனால தான் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம், பிரைவேட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் பர்சனலாக இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ஒரு நல்ல பொசிஷன் வச்சிருக்கேன். நீங்கள் எந்த பிரைவேட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து டச் பேங்கோட ரீட்டைல் ஆர்மை வந்து 288 கோடி கொடுத்து பை பண்ண போறாங்க. நீங்கள் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நெக்ஸ்ட் நோயல் டாட்டா வந்து வோல்டாஸ் போர்ட்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட்லேயும் வந்து ரிசைன் பண்ணியிருந்தாரு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 70 ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ 70 ஏஜ்க்கு அப்புறம் எந்த போர்ட்லையுமே மெம்பராக இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டில் ரிசைன் பண்ணியிருந்தாரு, இப்போ வோல்டாஸ்லையும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து அடுத்த 5 இயர்ஸில் 6000 to 7500 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து நியூ ஹோட்டல் பில்ட் பண்ணுறதுக்கும் அக்வசிஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட்ஸ் இதே மாதிரி டெய்லி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.